Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. அப்புறம் சார், நீங்க நேத்து எந்த மூவி பாத்தீங்க? நான் பொதுவா படங்கள் எல்லாம் பார்க்கறது இல்ல. ஒவ்வொரு சாப்டர்லயும் 10 சம்ஸ தினமும் சால்வ் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப. இந்த நேரத்துல தலைமுடிய விரிச்சு போட்டுக்கிட்டு என்ன பண்றாங்க? நீ எதுக்காக ஸ்கூலுக்கு வந்த? மேடம், நான் வந்ததுல என்ன பிரச்சனை? உன்னை ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொன்னல, எதுக்கு மறுபடியும் வந்த? எப்போ வருவேனான்னு சொன்னீங்க? ரித்து மேடம், உங்களுக்கு இப்ப என்ன ஆச்சு? உங்க ஹேர் எதுக்காக பறக்குது? நீங்க பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கீங்க. என்ன விட்டு தள்ளியே இரு. நம்ம மேடம்க்கு என்னப்பா ஆச்சு? இப்படி சார பறக்க விடுறாங்க. உன்னை வர வேண்டாம்னு சொல்லியும் வந்துட்டல சக்சேனா, உன்னோட ஆட்டம் முடிஞ்சிடுச்சு. நான் உன்னை விட மாட்டேன். என்னாச்சு மேடம்? யாராவது என்ன கீழே இறக்குங்க. ரீத்து மேடம்க்கு பேய் புடிச்சிருச்சு. யாராவது என்ன காப்பாத்துங்க. இங்க எங்க பூதம் இருக்கு? காட்டுங்களேன். பின்னாடி பாருங்க, பின்னாடி பாருங்க. மம்மி, உன்னை வர வேணான்னு சொன்னல. எப்ப வர வேணான்னு சொன்னீங்க? நீங்க சொல்லவே இல்ல. நான் சொல்லலையா? இல்ல. அது எங்க இருக்கு? சிவா, இங்கதான் இருந்தது. இல்ல, அங்க இருந்தது. அது வந்து. ஓ ரேவா, சரியா சொல்லு, எங்க இருக்கு? அது ஏலியன் தான். அது ஏலியன் தான். இல்ல, அது பேய் தான். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அது எங்க இருக்கு? அத சொல்லுங்க. அது அங்க போயிருக்கு, காரிடோருக்கு. மேம், ஒரு நிமிஷம். இங்க பாரு, அந்த பையனுக்கு என்ன வேணும்னு போய் கேளுங்க. ஏய் சின்ன பையா, என்னடா வேணும் உனக்கு? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. எல்லாரும் நெல்லுங்க.
இங்க தானே வந்தாங்க. என்னாச்சு சிவா? அவங்க உள்ளதான் வந்தாங்க, ஆனா திடீர்னு காணாம போயிட்டாங்க. வாங்க, அந்த பையன் போயிட்டான். சீக்கிரம் ஓடிடலாம். என்ன நான் பேயா மாறினேன்னு சொல்றீங்களா? ஆமா பேய்தான். இவன் ஹேர் பறந்தது, குழந்தைங்களும் பார்த்தாங்க. கேளுங்க. அட என்னோட தலைமுடி எப்படி சார் பறக்கும்? சாரி சாரி, நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க. ஆமா, இப்ப யாரு கத்துனது? லட்டு சிங் அங்கிள் எழுந்துருங்க. அது சிசிடிவி ஃபுட்டேஜ் தான். உண்மையான பேய் இவங்க இல்ல. ரீத்து மேடம், அது நீங்க தானே? ஆமா, அது நான் தான். ஆனா என்னால எப்படி பேயா மாற முடியும்? உங்களுக்குள்ள பேய் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க எல்லாரும் பார்த்தோம். என்னால இதுக்கு மேல இங்க வேலை செய்ய முடியாது. நான் போறேன். பசங்கள பயமுறுத்தாதீங்க சார். அவங்க பயந்துட்டா ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க சார், புரிஞ்சுக்கோங்க. வாங்க விளையாடலாம். சக்சேனா, உன்னை ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு நான் தான் சொன்னேன்ல. இல்ல, என்கிட்ட சொல்லல. என்ன நம்பு, உண்மையிலேயே என்கிட்ட சொல்லல. நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியா? இதுக்கப்புறமா நான் சொல்றத நீ எப்படி கேட்க மாட்டேன்னு பாக்குறேன். உனக்கு நான் பாடம் கத்து கொடுக்கிறேன். வராதன்னு நான் தான் சொன்னேன்ல, அப்புறம் எதுக்காக வந்த? வர வேணான்னு சொன்னல, அப்புறம் எதுக்காக வந்த? லட்டு சிங் சார் எந்திரிங்க. சிவா சீக்கிரமா வா, பேய் வந்துடுச்சு. நான் இப்பே அங்க வர ரேவா, டோன்ட் வரி. நான் இங்க இருந்து போறேன்ப்பா. இதுக்கப்புறம் இந்த ஸ்கூலுக்கு எப்போ நான் வரவே மாட்டேன். லட்டு சிங் அங்கிள் எங்க? சிவா வந்துட்டியா? எங்க அந்த பேயே? நான் அந்த பேய ஓட்டாம விட மாட்டேன். சொல்லுங்க எங்க பேயின்னு. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எந்த ஒரு திருடன் திருடணும்னு நினைச்சாலும் என் பேரை கேட்டதும் அப்படியே தலை தெறிக்க ஓடிடுவான். இந்த பேயெல்லாம் எனக்கு ஜுஜுபி. எங்க எங்க அந்த பேயே? அது உங்களுக்கு பின்னாடி தான் இருக்கு. எனக்கு பின்னாடியா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆமா பேய் இல்ல. இந்த விஷயத்துல நம்ம சந்தேகமே படக்கூடாது. எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துருச்சு. எங்க ஊர்ல 2 கிணறு இருந்துச்சா. எங்க பஞ்சாயத்து தலைவர் ஒரு கிணறு அவர் மட்டுமே யூஸ் பண்ணணும்னு நினைச்சாரு. அதனால ஒரு கிணறுல பேய் இருக்குன்னு அவரே பரப்பி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் கிராமத்து மக்கள் அங்க போறதையே நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தலைவர் மட்டும் அதுல தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆதி, நீ உண்மையிலேயே சூப்பர் தெரியுமா? ஈஸியா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்ட. என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலையே. ரேவா சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, பஞ்சாயத்து தலைவர் எப்படி எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி இங்கேயும் யாரோ தெரிஞ்சுதான் பயமுறுத்துறாங்க. எதுக்காக பயமுறுத்துறாங்கங்கிற விஷயத்த நாம கண்டுபிடிச்சாகணும். யூ ஆர் a genius ஆதி. நான் சின்ன வயசுல இருந்தே ஜீனியஸ் தான்ப்பா. வெளியே யார்கிட்டயும் சொல்லிக்க மாட்டேன், அவ்வளவுதான். நாம ரித்து மேம ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போதான் நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். ஸ்கூல்ல எலியும் பூனையுமா அடிச்சுக்கிறாங்க. இங்க என்ன ஒன்னா கார்ல போறாங்க?
இது எந்த இடம்? இதுவா இப்ப புதுசா வந்திருக்கிற லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலோட ட்ரஸ்டியோட வீடு இது. 2 பேரும் எதுக்கு இங்க வந்திருக்காங்க? வாங்க போய் பார்க்கலாம். நீங்க மெயின்ல போங்க, நான் பைப்பு வழியா வந்து என்ன ஏதுன்னு பாக்குறேன். நானும் பைப் வழியாவே வரேன். அவங்க செகண்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரா? வலிக்கிட்டே இருக்க. இவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்தனா லட்டு சிங் பூந்தி சிங் ஆயிடுவேனே. இல்ல கீழே மட்டும் பார்க்காத லட்டு சிங், நீ தானே இந்த பைப் வழியா போற ஐடியாவை கொடுத்த. தயங்கலாமா? தயங்காம ஏறு. லிப்ட்ல போயிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதே. ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஐடியா எனக்கு வந்து எனக்கே ஆப் ஆகுது. சிவா எப்படியோ மேலே ஏறிட்டான். என் கதை தான். இது என்ன புது டியூஸ்ட்? ஆகா பைப்பு கலந்துடுச்சு. ஆகா சிவா. அங்க ஏதாவது கேக்குதா? ரொம்ப நல்லா கேக்குது. என்ன? என்கிட்ட யாரோ ஏதாவது கேக்குதான்னு கேக்குறாங்க. அது நல்லா கேக்குது. அத கேட்டதே நான் தான். உங்களுக்கு என்ன கேக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க அப்படி என்னதான் பேசிட்டு இருக்காங்க. அட கேக்குது ரேவா. நான் தான் சொல்றேன்ல, நீ பேசுறது எனக்கு தெளிவா கேக்குதுன்னு. உன்னோட குரல் நல்லா கேக்குறதால தானே நான் பதில் சொல்றேன். ஆமா எங்க இருக்க ரேவா? நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன். நீங்க இங்க என்ன பண்றீங்க? மேல போங்க. மெதுவா பார்த்து. சிவா, அங்க நீ என்ன பார்த்த? வாங்க எல்லாம் சொல்றேன். இந்த ஸ்கூல்ல பேய் இருக்கு சார். என் பையன் படிக்க மாட்டான். அவ்வளவுதான். நாங்க வேற ஸ்கூல்ல அட்மிஷன் போட போறோம். அதுக்கு முதல்ல நீங்க டிசியை கொடுங்க சார். பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க. ஸ்கூல்ல பேயோ பூதமோ இல்ல, இது வெறும் புரளிதான். உண்மை என்னங்கறத நாங்க கண்டுபிடிச்சிருவோம். திரும்ப போயிடுங்க. இந்த ஸ்கூல்ல பேய் எல்லாம் இல்ல. திரும்பி போயிடுங்க. சின்ன பையா, உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன? மத்தவங்க விஷயத்துல தலையிடுறது உனக்கு நல்லது கிடையாது. இப்ப நான் உன்னை சரி பண்ற பாரு. உன்னால பேய்ங்க கிட்ட எல்லாம் சண்டை போட முடியாது. ரித்து மேம், நீங்க ஒரு லேடி, ப்ளீஸ் கொஞ்சம் சைடுல நிக்கிறீங்களா? ஏன்னா மத்தவங்கள அடிக்கும் போது உங்களுக்கும் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? வீட்டுக்கு திரும்பி போயிடு சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஏய் ஏய் ஏய்
ஹலோ அங்கிள். சின்ன பையா ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, இல்லன்னு வை. என்னோட க்ளவுஸ்ங்க. இந்த கிளவுஸோட பவரை வச்சு தானே இந்த வேலை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சிவா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டானே. இங்க இருந்து ஓடுறது தான் நமக்கு நல்லது. வெயிட் வெயிட், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் மேடம். நீ என்னையே அண்டர் அரெஸ்ட் பண்ணுவியா? மறுபடியுமா? இல்ல 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 இல்ல, அண்டர் அரெஸ்ட் இல்ல. லட்டு சிங் சார் முதல்ல எந்திரிங்க. இது பேயே இல்ல. எந்திரிங்க சார். ஓகே, நான் சிவாவை பார்க்க மேல போறேன். மேல இருக்கிற பேய்களை ஒரு கை பார்த்துட்டு வரேன். நீங்க இந்த பேயை சமாளிங்க. இங்க பாரு, ஒழுங்கா அப்படியே நில்லு, இல்லனா வேற மாதிரி ஆயிடும். இங்க யாராவது பேய் மீதம் இருக்கீங்களா? சக்சேரா சார், நீங்களும் நல்லாவே ஆக்ட் பண்ணீங்க. நீங்களும் கொஞ்சம் அவங்க கூட வந்து நிக்கிறீங்களா? நானா? சிவா, நானும் இவங்கள மாதிரி நடிச்சேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்ல. நான் உங்களையும் ரித்து மேமையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். சோ உங்களோட பிளான் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஜெட்டா சார், பேயோட பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. அங்க பேய் இருக்குன்னு இப்ப எல்லாருக்குமே நம்பிக்கை வந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுக்கு எந்த ஸ்டூடெண்ட்டும் வரமாட்டாங்க. இனிமே எல்லாரும் உங்க புது இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் அட்மிஷன் வாங்க போறாங்க. வெரி குட் வெரி குட். நான் என்னோட ஸ்கூலுக்கு 2 பேரையும் கண்டிப்பா பார்ட்னர் ஆக்குவேன். லட்டு சிங் அங்கிள், அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. அதோட அந்த சட்டாவையும் நீங்க விடக்கூடாது. உடனே நான் அரெஸ்ட் பண்றேன் சிவா. Thank you very much for everything, Shiva. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.